ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா ஸ்டோரிஸ். அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி உட்காரை ஸ்வீட் ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாத்திரம் ஹீட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் பாசிப்பருப்பு ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கிறேன். இது மணம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். லைட்டாக கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நல்லா மணம் அடிக்கும். அந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்படியே பாத்திரத்தோடையே வச்சுட்டோன்னா அடியில் இருக்க பருப்பு மட்டும் கருகிடும். அப்படியே விட்டோம்னாலும் கருகிடும். அதனால லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. மிதமான சூட்டில் வச்சு வறுக்கும்போது கருகாமல் வரும். நல்லா மணம் அடிக்க கலர் சேஞ்ச் ஆகி கிடச்சிருச்சு. இனி இதை 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி சுட வச்சுருக்கேன். தண்ணி லைட்டாக ஹீட் ஆகும்போது நம்ம கழுவி வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் குக்கரில் வச்சு விசில் வச்சு எடுத்துக்க போறீங்கன்னாலும் நல்லா மசிய வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ பருப்பை மூடி போட்டு வேக விட்டுறேன். மூடி போட்டு வேக வைக்கும்போது லைட்டாக கேப் விடணும், இல்லைன்னா பொங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் லைட்டாக தான் தண்ணி இருக்குது. இது சரியாக இருக்கும். நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இனி இதை நம்ம அப்படியே மசிச்சு கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் மிக்சியில் போட்டு மசிக்கிறதுனாலும் மசிச்சுக்கலாம், இல்லை மற்ற வச்சே நான் கடைஞ்சிக்கிறதுனாலும் கடைஞ்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த பருப்பு நல்லா மசிஞ்சு வரணும். லைட்டாக நான் 1-2 பருப்பு மட்டும் மசியாத மாதிரி விட்டுட போகிறேன். அப்போ நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு பருப்பு தட்டுப்படும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான். அடுத்து பாத்திரம் வச்சு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். முதல்ல ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் உருகட்டும். நெய் உருகினதும் முந்திரி பருப்பு ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே முந்திரி பருப்பு வறுத்து எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை கடைசியாக தனியாக வேற ஒரு பாத்திரத்தில் நெய் ஆட் பண்ணி பருப்பு வேக வச்சு அப்படியே நெய்யோடு ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு. அதை நான் இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே நெய்யில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆயில் வேண்டான்னா நெய்யை கூட ஃபுல்லாக ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஆயிலும் லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஆயிலும் நெய்யும் ஹீட் ஆனதும் வெள்ளை ரவை 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆயிலே நல்லா பொரிஞ்சு வரணும். எண்ணெயும் நெய்யும் சரியான அளவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது 1.5 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டுமே எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து பொரிய விட்டுக்கலாம். நல்லா நெய்யில் வறுபட்டு வரும்போது தேங்காயோட மனம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், நல்லா பொரிஞ்சு வந்துடும். ரவையும் தேங்காயும் ரொம்ப குட்டி குட்டி பொருளுங்கிறதுனால ஈஸியாகவே பொரிஞ்சிடும். இப்போ இது சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே மசிக்கிறதுனால மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மசிச்சு ஆட் பண்ணுறதுனால இது நல்லா அப்படியே ஒரு அல்வா கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். எல்லா பருப்பையுமே ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணதும் இதையும் நம்ம நெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் தான். டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், குயிக்காக செய்யணும்னா நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பொங்கல் மாதிரி இருக்க நான் டேஸ்ட்டு வேறையாக இருக்குது, இது என்ன டிஷ்ஷாக இருக்கணும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட என்ன டிஷ்னு கேட்பாங்க. அடுத்தது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, அதாவது 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம் 1 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதெல்லாமே கப்பில் கூட அளவு எடுத்துக்கலாம். 1 கப் 1.5 கப்புங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நான் பருப்பு டம்ளரில் எடுத்ததுனால தண்ணியும் வெல்லமும் டம்ளர்லேயே அளவு சொல்லியிருக்கேன். நம்ம இப்போ வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சி அப்படியே கெட்டியாக தொடங்கியிருக்கு பாருங்கள். பருப்பும் நல்லா வெள்ளத்தில் உறிஞ்சிடுச்சு. இப்போ நம்மளுக்கு அப்படியே கெட்டியாக இருக்குது. இனி அடுத்து நம்ம இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பருப்பில் நெய் அப்படியே அப்சார்ப் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்மளுக்கு இது நல்லா திறந்து வர வரைக்கும் நம்ம நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக வாட்டரியாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அப்படியே கெட்டியாகி வந்துடும். இப்போ அப்படியே கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. நம்ம இன்னொரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே கன்சிஸ்டன்சி டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரியையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இனி அடுத்தது கெட்டியாகி வரும்போது நம்மளோட உட்காரை ரெடி ஆகிடும். இப்போ பாருங்க அப்படியே நல்லா கெட்டி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா அப்படியே சுருண்டு வந்திருக்கு.
நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா நம்மளோட உக்காரை ரெடி. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபியாகவும் இருக்கும். எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரன் அப்புறம் ஸ்பூனில் எடுக்கும்போது அப்படியே நல்லா உருண்டு வரும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.